ஆட்டு நெஞ்செலும்பு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் இன்றைக்கி சூப்பு ப்ளஸ் குழம்பு வைக்க போகிறேன். இப்படி கோல்டுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்தே இல்லைன்னா அந்த மாதிரி ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். இது சாப்பிட்டா கோல்டு சரியாயிடும். த்ரோட் பெயின், கோல்டு, ஒரு மாதிரி பாடி டயர்டாக இருந்துச்சுன்னா இது சாப்பிட்லாம். ரொம்பவே ஸ்ட்ரென்த்னிங்காக இருக்கும். ஸோ மெத்தட் நான் உங்களுக்கு எப்படின்றத நான் சொல்ல போகிறேன். என்னென்ன தேவையான பொருளும் சொல்ல போகிறேன். ஸோ அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். நெஞ்செலும்பு தெரியுதா உங்களுக்கு? ஸோ மட்டன் நெஞ்செலும்பு சூப் ப்ளஸ் குழம்பு எப்படி இருக்கு பார்க்கறதுக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகு, சீரகம் இடிச்சுக்கிட்டேன், சோம்பு, பச்சை மிளகா வேணும்னா போட்டுக்கலாம், மஞ்சள் போட்டு, உப்பு போட்டு, கொத்தமல்லி போடணும். ஸோ இப்போது இது போட்டாலே சூப்பு உங்களுக்கு ரெடி ஆகிடும் நல்லாவே. இது ஒரு 20 minutes நல்லா சிம்மில் வச்சு, அப்போ தான் வேகும் கொஞ்சம் நல்லா. 15 to 20 minutes நல்லா சிம்மில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சுவையான மட்டன் நெஞ்செலும்பு சூப் உங்களுக்கு ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை வச்சுட்டு 20 minutes கழிச்சு எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். இது ரொம்ப சளிக்கு, உடம்பு ரொம்ப ஸ்ட்ரென்த்தே இல்லாமல் வீக்காக இருந்தாலும் இந்த சூப் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே கொடுக்கலாம். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரியா? ஸோ ஒரு 20 minutes கழிச்சு எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். இப்படி இருக்குது பாருங்கள். இதோட இது பிளெண்ட் ஆகணும். கொத்தமல்லி கொஞ்சம் போட்டேன்னா ஃபினிஷிங் தேய்ச்சி வந்துடும். நல்லா எம்மியாக வந்திருக்குல்ல, பார்த்தீங்கனாலே தெரியும். நல்லா எம்மியாக பார்க்குறதுக்கு நல்லா கறி நல்லா அந்த நெஞ்செலும்பெல்லாம் நல்லா வெந்து நல்லா எம்மியாக. இப்போ கொஞ்சம் பெப்பர் போட்டு, பெப்பர் ஆல்ரெடி போட்டிருக்கு. சரி, இறக்கும் போது கொஞ்சம் கொத்தமல்லி போட்டிங்கன்னா அந்த இது ஃபுல்ஃபில் ஆகிடும். எப்படி இருக்குது பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு? நல்லா பலன்னு வெந்திருக்கு, பஞ்சு போல். இது நல்லா ஃப்ராக்ரன்ஸாக இருக்குது பாருங்கள், வாசனையாக. இமீடியட்டாக கோல்டு ரிலீஃப் பண்ணுவது இந்த சூப்பு, நெஞ்செலும்பு சூப் பண்ணுறது. கேட்டிங்கனாலே கறிக்கடையில் நீங்கள் போய் கேட்டிங்கனாலே மட்டன் நெஞ்செலும்பு அப்படின்னு கேட்டிங்கனாலே இந்த மாதிரி கறியோடு சேர்ந்து தான் வரும் நெஞ்செலும்பு. இது மாதிரி குழந்தைங்களும் ஒரு ஆளுக்குனா கொஞ்சம் அளவு 1/4 கிலோ அந்த மாதிரி வாங்கினா போதும். ரொம்ப வாங்கியும் அது வேஸ்ட்டு தான். கொஞ்சம் 1/4 கிலோ வாங்க, நிறைய பேர் இருந்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ வாங்கணும். ஸோ மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேக் கேர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்ததுன்றதை எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் டெய்லி ஒரு மாதிரி வித்தியாசமான ரெசிபிஸ்லாம் நம்ம இதில் வரும். சரிங்களா? பாருங்கள், அந்த எண்ணெய்லாம் மேலே மிதக்குது. இது எல்லாமே நம்ம எண்ணெய் எதுவுமே ஊற்றலை. அந்த மட்டனில் இருக்கிற எண்ணெய் அதுவே மேலே மிதக்குது. ஸோ மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.